எல்லாருமே குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வத்தை கும்பிட்டாதான் குடும்பம் நல்லா இருக்கும். குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் மீதி தெய்வங்கள் எல்லாமே கும்பிடணும். அதனால முதல் குலதெய்வம். குலதெய்வம் வருஷம் வருஷம் அவங்கவுங்க போய் நல்லா கிராண்டா கும்பிட்டுட்டு வர்றவங்க, பழக்கம் இருக்கிறவங்க போவாங்க. கோயில்ல திருவிழா மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்களும் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு தனியா போய் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன நடைமுறையில அந்த குடும்பத்துல எப்படி பழக்கமோ அந்த பழக்கத்தை கட்டாயமா கடைபிடிக்கும். குலதெய்வத்தை கும்பலானே வீட்டுல சில குழப்பங்கள் வரும் கட்டாயம். அது ரொம்ப குழந்தைங்க தான் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க கஷ்டப்படாதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுக்கு எந்த தெய்வமோ அந்த கோயிலுக்கு போய் நல்லா செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வம் தெரியலன்னா யாரா இருந்தாலும் குலதெய்வம் தெரியல எனக்கு இப்பதானம்மா எல்லாம் அவங்க குலதெய்வம் எது அதுன்னு கண்டுபிடிச்சு போறாங்க ரொம்ப பேரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. ஏதோ தெரிஞ்ச தெய்வத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு பிரசாத கும்பிடுவாங்க. உங்களுக்கு பரம்பரையா உங்களுக்கு எந்த குலதெய்வம்னு தெரியலன்னா வச்சுக்கோங்க, திருத்தணி முருகரை கும்பிட்டுக்காங்க. இது நான் சொல்லல, யாரோ ஒரு சாமியாருங்க சொல்லிதான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது குலதெய்வம் தெரியலன்னா முருகரை வழிபட சொல்றாங்க. திருத்தணியிலன்னா அவர் சூரசம்காரம் முடிச்சுட்டு நேரா திருத்தணி போய் அவர் சமாதானம் ஆன இடமாது திருத்தணி. அதனால நம்ம திருத்தணிக்கு போனாலே நம்மளுக்கு நிறைய விட்டு கொடுக்கிற குணம், அதாவது சாந்த குணம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே கோபம் வருது அதெல்லாமே கொஞ்சம் தனியும் சொல்லுவாங்க. அதனால நீங்க குலதெய்வம் தெரியாதவங்க திருத்தணி கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. குலதெய்வம் தெரியும்ன்றவங்க கட்டாயம் குலதெய்வத்தை கும்பிடணும். உங்க வீட்டுல எப்படி எப்படி முறையோ அந்த முறைப்படிதான் கும்பிடணும். அவங்க எப்படி கும்பிடுறாங்க, இவங்க எப்படி கும்பிடுறாங்க, நம்ம கும்பிடணும் இப்படி அப்படிலாம் கிடையாது. உங்க குடும்பத்துல எப்படி கும்பிடுவாங்களோ அந்த மாதிரி கும்பிடணும். எந்த காட்டுல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தோம், அவங்களுக்கு மரியாதை பண்ணணும். அப்புறம் வீட்டுல இறந்தவங்களுக்கு நம்ம பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் கும்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அது குடும்பமான வரைக்கும் வழி பிறந்துடும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாம் முருகரை கும்பிடுங்க. செவ்வாய் வெள்ளியில விளக்கு போடுமா, செவ்வாய் வெள்ளிக்கிழமை 2 விளக்கு முருகராண்ட போட்டு உன் பாரத்தை இறக்கி வச்சிருமா, தன்னால உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்க ரொம்ப பேரு குலதெய்வம் தெரியல, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, வர முடியல எல்லாம் கஷ்டப்படுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு போகணும். போய் அங்க போய் கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே வீட்டுல உங்களுக்கு வழி விடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்புறம்தான் மீதி தெய்வங்கள்லாம். குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரா இருந்தாலும் எப்படி நீங்க கிராண்டா வேற சாமியை கும்பிட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்பெல்லாம் யாருக்குமே தெரியாது குலதெய்வம் என்ன எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, முருகரும் அந்த மாதிரி முருகர் மெயினா முருகரை கும்பணும். குலதெய்வம் எந்த தெய்வம் தெரியாதவங்க முருகரை கும்பலான்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க திருத்தணி போங்க, கும்பிடுங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் குலதெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரம் உடனே போங்க. போய் நீங்க போய் அங்க போய் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. கவலைப்படாதீங்க. கடவுள் யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அது கட்டாயம் செய்வாரு, கொடுப்பாரு. நீங்க தைரியமா இருங்க, கஷ்டப்படாதீங்க. முக்கியமா எல்லாரும் குழந்தைங்களுக்கு எல்லாம் லீவு, எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. மீதி நாள்ல படிப்பு, எக்ஸாம், டெஸ்ட் அப்படின்னு சரியா இருக்குது. அவங்களுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கவே சரியா இருக்குது இப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு. அதனால குலதெய்வம் கோவிலுக்கு கட்டாயம் போகணும். வருஷத்துல ஒரு தடவைனா போய் ஆகணும். போனாதான் வீடு நல்லா இருக்கும். மீதி தெய்வங்களும் நம்ம வீட்டுல குடியிருப்பாங்க. அதனால கட்டாயமா போயிட்டு வாங்க. உங்க கஷ்டம் போவோம்.